ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா த மோஸ்ட் ஃபேவரட் மட்டன் பிரியாணி. இதுக்கு நான் குக்கரில் 1 kg மட்டன் வாங்கியிருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு அந்த மட்டன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும் மட்டன்லேருந்தே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டால் அது ரொம்ப காட்டாயிருதுங்க. ஏன்னா நம்ம இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். அதனால் வேணாம், இவ்வளோ இருந்தால் மட்டும் போதும். வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய ப்ரெஷர் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம மட்டன் இங்கேயும் பாதி குக் ஆகிட்டு பிரியாணிலேயும் குக் ஆகணும், இல்லைன்னா ஓவர் குக் ஆகிடும். நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். மட்டன் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் குக்குடு ஆனாலே போதுங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டோம். எனக்கு சரியாக எடுக்க தெரியலங்க, லைட்டிங் ப்ராப்பராக இல்லை. அது என்ன ப்ராப்ளம்னு நான் பார்க்கணும். இப்போ நம்ம இதுக்கு என்ன அரிசி எடுத்துருக்கோன்னா சீரக சம்பா அரிசி தாங்க மட்டன் பிரியாணிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸை விட நீங்கள் சீரக சம்பா ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு 1.25 அரிசி 1.25 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போதைக்கு நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி அப்படி இது பண்ணி ஊற வச்சுக்கோங்க. நம்ம இந்த 2 கிளாஸ் தண்ணியும் பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா கிடையாது. நான் ஜஸ்ட்டு சோக்கிங் ப்ராசஸ்க்காண்டி இந்த தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது நல்ல தண்ணி தான், இது டேப் தண்ணி கிடையாது. நம்ம இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு காமிக்கணுக்காண்டியே வெயிட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். 6 விசில் வச்சுருக்கேன் நான். இது சம்திங் லைட்டிங் ப்ராப்ளம்ங்க, எனக்கு சரியாக எடுக்க தெரியல. பட் போக போக நான் நல்லா எடுத்துப்பேன். பட் ப்ளீஸுங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் மாதிரி ஆட்கள் தாங்க எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ண முடியும். லைக் பண்ணுங்கள், என் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுனா இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாதாங்க நாங்கள்லாம் இப்போலாம் வந்துட்டுருக்கோம். நீங்களாம் மோட்டிவேட் பண்ணாதான் எங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். அடுத்தடுத்து ஏதாவது இன்னும் பண்ணணும் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் என்னோடய வீடியோவுக்கு லைக்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எதுனா சஜஷன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு டபரா எடுத்துப்போம். அதில் வந்து நல்லா சூடு ஆகட்டும், அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா டபரா சூடு ஆகட்டும். நான் இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். வேறு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ எடுத்துக்கலாம். நீங்கள் ஈக்குவல் ரேஷியோனா கூட போட்டுக்கலாங்க, அது உங்கள் இஷ்டம். பட் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். மெயினாக என்னென்னா சின்ன வெங்காயம் தான். மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப முக்கியம். கையளவு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க போகிறோங்க. இதுதான் பேஸே. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் இங்கே கிடையவே கிடையாது. சிம்பிளுங்க, ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல், ரொம்ப டேஸ்டி. இதுக்கு பிரியாணி மசாலான்னு ஒன்று இருக்குங்க, அதுவுமே நான் அது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது ரொம்ப 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 முக்கியம், நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோமா, இதை இந்த டபராவில் சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்படி சொல்கிறது, அது ஆயில் செப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா சாட்டே பண்ணுங்கள். இதுதான் முக்கியமானதுங்க. நம்ம பிரியாணிக்கு வந்து ஹரிபரியாக செஞ்சாலாம் வேலைக்கு ஆகாது. அதை வந்து நல்லா ஆயில் செப்ரேஷன் ஆகிற வரைக்குமே அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோமா, அது வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கி போட்டாலாம் அந்த ஃப்ளேவரே வராதுங்க. இதே மாதிரி நம்ம வந்து அதை அரைச்சி போட்டால் நம்மளே வீட்டில் அரைச்சி போட்டால் பார்த்திங்களா எப்படி ஆயிலெலாம் செப்ரேட் ஆகுது. இன்னுமே நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அது இங்கே ஃப்ரை ஆகட்டும். இங்கே நம்ம குக் பண்ண மட்டன் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்களா, அந்த சூப் மாதிரி இருக்கே, அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே இந்த சூப்பில் நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் தூள் ஆட் பண்ணி நான் குடிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த சைட் பை சைடு நம்ம இதுவும் பார்க்குறோம் அதுவும் பார்க்குறோம், ரெண்டுமே பார்த்துப்போம். இது பார்த்திங்களா நல்லா சாட்டே ஆகுது. அந்த ஆயிலில் வந்து அந்த ஃப்ளேவர் ரிலீஸ் ஆக நம்ம விட்டுறணும்.
இந்த அளவுக்கு நம்ம மட்டன் பிரியாணிக்கு எடுத்துக்கலாம். மிச்சம் மட்டன் வந்து தண்ணி குழம்புக்கு நம்ம நெக்ஸ்ட் டே தண்ணி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்காண்டி அது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி குழம்பு ரெசிபி கூட நான் போட்டிருக்கேங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னுமே நான் வந்து சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வரும். பார்த்தீங்களா, இந்த தண்ணி எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா ஆக்சுவலி பிரியாணிக்கு தான். இந்த சூப்பில் வந்து நீங்கள் பிரியாணி நம்ம எப்படியும் ரேஷியோ தண்ணி வந்து அளந்து ஊற்ற போகிறோம். அதுக்கு வந்து இந்த சூப் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதுதாங்க நான் அரைச்ச மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலாவோட ரெசிபி கூட நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல். நம்ம பட்டை 7 கிராமுன்னு தனியாகவே போட வேணாம். ஏன்னா அதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, வாயில் போடும், எடுத்து வச்சுப்பாங்க. நீங்கள் இப்படி அரைச்சே போட்டுருங்க. நான் அது ஹோல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன். இது வந்து லெமன் ஜூஸுங்க, இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பிரியாணிக்கு. அதனால நான் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதோ நம்ம ரெடி பண்ண ஹோம்மேடு மட்டன் மசாலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆயில் செப்ரேட், அது ஒரு மிக்சர் ஆகணும், அந்த ஃப்ளேவர்லாம் ரிலீஸ் ஆகணும். நான் வந்து தண்ணியே இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், அதே அந்த ஆயிலே தான் அது அப்படியே நல்லா சாட்டே ஆகணும், அந்த ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகணும். நீங்கள் பிரியாணி ஹரிபரியாக பண்ணிடாதீங்க, ஸ்லோவாகவே பண்ணுங்கள். அதுக்கு டைம் கொடுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்து தாங்க ஆகணும். டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் டைம் கொடுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல பிரியாணிக்குன்னு மட்டன், அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய மட்டன் வந்து பிரியாணி கூட போட்டு சாப்பிட எங்களுக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் ரீசனபிளாக மட்டன் எடுத்திருக்கேன். சாதம் நிறைய இருந்துட்டு மட்டன் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். பட் மட்டன் பீசஸ் நிறைய வந்துட்டு சாதம் கம்மியாக இருந்தால் சாப்பிட முடியாதுங்க. அது ஏதோ திகட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நாங்கள் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். மிச்ச மட்டனை வந்து நெக்ஸ்ட் டே தண்ணி குழம்புக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை அங்கே வச்சிட்டோம். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எவ்வளோ டைம் கொடுக்குறேனோ அந்த மாதிரி நீங்கள் டைம் கொடுங்க. இது நம்ம எடுத்து வச்சோம்ல ஒரு லெமன், ஹோல் பெரிய லெமன், அந்த லெமன் ஜூஸுங்க இப்போவே இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் கூட இது கூட கம்பைன் ஆகணும். நம்ம இதில் தக்காளி கூட யூஸ் பண்ணல, அதனால் நீங்கள் வந்து அதுக்கு பதில் அதை காம்பன்சேட் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் லெமன் ஜூஸ் வந்து அந்த பீசஸை கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். அதனால் நம்ம லெமன் ஜூஸ் அண்ட் கர்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அது ஒரு குட்டி கிளாஸ், அந்த கிளாஸில் நான் ஒன்றரை கிளாஸ் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். சாரிங்க, என்னால் ப்ராப்பரான ரேஷியோ சொல்ல முடியல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு புரியும். பட் என்ன மாதிரி கொஞ்சம் மாட்ரேட் பீப்புளுக்கு புரியாது தான். அதனால தான் ஒரு குட்டி கிளாஸில் 1.5 கிளாஸ் தயிர் எடுத்திருக்கேங்க. ஹோல் பெரிய லெமன். இதுதான் இந்த பிரியாணியோட இது. நம்ம தக்காளிலாம் இதுக்கு ஆட் பண்ணவே தேவையில்லைங்க. பார்த்திங்களா, அந்த ஆயிலெலாம் செப்ரேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா மெயின் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா நம்ம தனியாக அரைச்சிட்டோம். அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், வத்தல்லாம் அதில் போடலை. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த கலர் வத்தல் இருக்குல்ல, கலர் அண்ட் காரம் ரெண்டுமே கொடுக்கும் தெரியுமா, ஒரு வத்தல் பொடி, அந்த பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும்னு. நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு, இது 3மே ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. இது பாருங்கள், அந்த மசாலா அந்த கிரேவியோடு அந்த மட்டனும் சேர்த்து பார்க்கவே அழகாக இருக்குதுல்ல. நீங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி இந்த ஃபார்மில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அண்ட் நம்ம இந்த டைமில் என்ன ஆட் பண்ணுறோன்னா புதினா அண்ட் கொத்தமல்லி ரொம்பலாம் ஆட் பண்ணலங்க, கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு கையளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணால் அது ரொம்ப ஓவர் ஃப்ளேவர்ஃபுல் ஆகிடும். அதனால் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வந்து குக் ஆகட்டும், அந்த மசாலாவோடு சேர்த்து குக் ஆனால் தாங்க அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பார்த்திங்களா,
இது ஒரு நல்ல ஃப்ளேவருங்க. நாங்கள் சாப்பிட்டு ஆக்சுவலி சண்டேவே இந்த வீடியோ போட்டிருக்கணும். பட் டைம் இல்லாததுனால என்னால் போட முடியல. அதனால் நான் வந்து இப்போ உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் போட்டுருவேன் கண்டிப்பாக. மட்டன் பிரியாணி நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் ட்ரை பண்ணியே ஆகணுங்க. இது ஆயிலெலாம் செப்பரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த மட்டனில் இருக்கிற ஆயில், அந்த கொழுப்பு தன்மை சொல்லுவாங்களா, அந்த இதெல்லாம் செப்பரேட் ஆகணும். அண்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி, அது வந்து நான் 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். என்ன நீங்கள் பாருங்கள், 1 கிளாஸ் ஆக்சுவலி 1.25 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்னா ஒரு 2.5 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு ப்ராப்பராக ரேஷியோ சொல்ல தெரியல. 1 கிளாஸ் வந்து அந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர், 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் 1 கிளாஸ் ஸ்டாக் வாட்டர், 1.5 கிளாஸ் நார்மல் வாட்டர், இவ்வளோ தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தமே 2.5 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம் 1.25 கிளாஸ் அரிசிக்கு. ஏன்னா நம்ம அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு, ஒரு 1/2 hour கிட்ட ஊறிடுச்சு. அதனால நம்ம நிறைய தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப குழஞ்சிரும், அதுக்கப்புறம் சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து 1.25 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் அரிசியை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுட்டோம். உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி நம்ம சால்ட் எப்படி போடணுன்னா, இதுவுமே ஒரு ட்ரிக்கு தாங்க. நம்ம பிரியாணிக்கு சால்ட்டு போடுறோன்னா எப்போவுமே இப்போ ஒரு குழம்புக்கு இவ்வளோ குவான்டிட்டி சால்ட்டு போடுவோன்னா, பிரியாணிக்கு என்னென்னா அதை விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சால்ட்டு போடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சால்ட்டியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் குக் ஆக போது அந்த சால்ட்னஸ் அதுக்கும் சேர்த்து போய் ஈக்குவலைஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்களா நல்லா இதாகிடுச்சு, தண்ணி வந்து குறைஞ்சி அரிசி ஆஃபாக குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா குக் ஆகிடுச்சு. அதாவது ஃபுல் குக்குடாக இல்லை, ஹாஃப் குக்குடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை தம் வைக்க போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் அதாவது இந்த ஃபார்மில் கரெக்டாக இருக்கும் நம்ம தம் வைக்க. நான் என்ன பண்ணியிருக்கோம், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசை பேன் இருக்குல்ல, அந்த கடாயை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணியை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். டைரெக்டாக வச்சா அதை அடி பிடிச்சிருங்க. அதனால் நம்ம தோசை கடாயை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அப்போ தான் அந்த கீழே இருந்தும் குக் ஆகும், மேலே இருந்தும் அந்த புகைலாம் வெளியே போகாமல் மேலே இருந்தும் குக் ஆகும். மேலேயும் வெயிட் வச்சுருக்கோம்ல. ஸோ வந்து குக்கிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். நான் சிம்மரில் தான் அடுப்பு வச்சுருக்கேன், ஃபுல்லாக அடுப்பு வைக்கல. சிம்மரில் வச்சுட்டு ஒரு 10 minutes வச்சா போதும். இந்த சைடுங்க பிரியாணிக்கு ஆப்வியஸ்லி முட்டை எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நானும் முட்டை குக் பண்ண வச்சுருக்கேன். பார்த்திங்களா நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு கிளியராக தெரியுதா? கீழே தோசை கடாய், மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பிரியாணி ஆல்மோஸ்ட் டன்னுங்க. தெரியுதா? அப்பா இல்லைங்க, இந்த துணியை வச்சுட்டு திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். வா, உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரியலங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் டெம்ட் ஆகுது திருப்பியும். தெரியுதாங்க எவ்வளோ வரையாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி பிரியாணி தாங்க, குழஞ்சி போனால் நல்லா இருக்காது. இதுதாங்க பர்ஃபெக்ட். அந்த அரிசி வரன்னு இருக்குது, மட்டன்லாம் ப்ராப்பராக குக் ஆகிருக்கு, எல்லா ஸ்பைசஸும் கம்பைண்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவருங்க. வாசனையும் அப்படி ஒரு வாசனை. நாங்கள் நேற்று பண்ணும்போது, அதாவது சண்டே பண்ணும்போது, அந்த நல்லியல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காண்டியே வாங்கினது, சொல்லி வாங்கினது. என் பிரியாணி கண்ணு வச்சிடாதீங்க, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.